உம் கை பிடிச்சு நடக்க உம் தோள் மீது சாய தினம் உம்மோடு பேச நானும் சித்தம் செய்ய என் வாழ்வெல்லாம் நீரே என் வழியெல்லாம் நீரே என் பலனெல்லாம் நீரே எனக்கெல்லாமே நீரே இயேசுவே என் நேசரே என் வாலிபம் உமக்காகவே. கண்மணியை கேள் என்ற வாலிபர் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதியிலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்குவதற்கு முன்பதாக அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கி அவர்களுக்கு இருக்க நிலம் என்னென்றால் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த இடத்துல, முழுவதும் ஜலத்தினால் நிறைந்திருந்த இடத்துல முதலாவது ஆண்டவர் அவர்களுக்காக அந்த நிலத்தை ஏற்படுத்தி அவர்கள் சுவாசிக்க காற்று, அவர்களுக்கு தேவையான பழ வகைகள், எல்லா விலங்குகள் எல்லாவற்றையும் உருவாக்கி கடைசியாக தேவன் மனிதனை சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆளுகையை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் கொடுத்தார். எப்பொழுது ஆதாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசியாமல், தேவன் சொன்ன வார்த்தையாகிய நீங்கள் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையை விசுவாசியாமல், பிசாசு சொன்ன நய வஞ்சகமான வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை அவர்கள் நிராகரித்ததின் நிமித்தமாக பாவம் உலகத்திலே பிரவேசித்தது. பாவத்தினாலே சாபம், நோய், தரித்திரம், எல்லாம் தீமையான காரியங்கள் எல்லாம் உலகத்துக்குள்ளாய் பிரவேசித்து இன்று உலகமானது முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, இருளுக்குள் கிடக்கிறது. ஆனால் இந்த இருளான உலகத்தில் ஜீவ ஒளியாகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து ஆதாம் நிமித்தம் இழந்து போன எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மை பிதாவோடு கூட ஒப்புரவாக்கி, அந்த ஒப்புரவாக்குதலின் நிமித்தமாக எல்லா ஆளுகையையும் இயேசு கிறிஸ்து நமக்கு அதை ரெஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த நாளில் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எந்த நிலையிலே எதை இழந்திருக்கிறோம், எதை இழந்திருந்தாலும் அதை எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிற தேவன், அதை பழைய நிலையை விட பெட்டர் நிலைக்கு ரெஸ்டோர் பண்ணுகிற தேவன் தான் இயேசு கிறிஸ்து இன்று நம்மோடு கூட இருக்கிறார். பாவத்தில் விழுந்திருக்கிற அல்லது பாவ வாழ்க்கையிலே ஜீவித்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால், ஆண்டவர் இந்த நாளில் என் மகளே என் அண்டைக்கு வரமாட்டாயா, என் அண்டைக்கு வந்து என்னோடு கூட ஒப்புரவாக மாட்டாயா, உனக்காக நான் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் எத்தனை அதிகம் தெரியுமா, அவைகள் எல்லாவற்றையும் நீ ஆண்டு அனுபவிக்க வேண்டும், உனக்காக ஒரு பிரைட் ஃப்யூச்சரை நான் வச்சுருக்கேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இல்லை, நான் ஆண்டவரோட கூட நல்லா தான் இருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு வேலை இல்லை, அல்லது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நோய், எந்த ஒரு நிலைமையிலே இருந்தாலும் அந்த நிலைமையை மாற்றி குறைவை நிறைவாக்குகிற தேவன், நிறைவாய் நடத்துகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அவரிடத்தில் தீமையே இல்லை, அவர் பாரபட்சம் இல்லாத நல்ல தகப்பன். எப்படி கெட்ட குமாரனுடைய கதையை நம்ம பார்க்கும்போது, கெட்ட குமாரன் என்று கதை என்று சொல்லி நம்ம அநேக முறைகளிலே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அது உண்மையாகவே பிதாவினுடைய அன்பை முழுவதுமாக வெளிப்படுத்துகிற ஒரு ஸ்டோரியாக அல்லது ஒரு ஓமையாக தேவன் அதை
நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக தன்னுடைய அன்பை விவரிக்கும் காரியமாக அந்த உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. கெட்ட குமாரன் அல்லது இளைய குமாரன் பாவ வாழ்க்கையிலே ஜீவித்து தகப்பனை விட்டு பிரிந்து வெகு தூரம் சென்று தான் இஷ்டப்படி தகப்பனுடைய சகல ஆசீர்வாதங்களையும் வீணாக செலவழித்து தான் விரும்பிய வழியிலேயே செலவழித்து எல்லாவற்றையும் இழந்து தரித்திரப்பட்டு பன்றிகள் திங்கிற தவிடு கூட கிடைக்காத நிலையிலே அவனுக்கு புத்தி தெளிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். புத்தி தெளியும் போது அவன் தகப்பன் வீட்டை குறித்து தியானிக்கிறான். தகப்பனுடைய வீட்டிலே உள்ள ஆசீர்வாதங்கள், தகப்பன் வீட்டில் உள்ள வேலைக்காரர்களுடைய நிலைமை எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறதே. ஆனால் இங்கோ நான் என் தகப்பனை பிரிந்து எத்தனை படு பாதாளத்திலே படுகுழியிலே கிடக்கிறேன் என்று சொல்லி அவன் யோசிக்கும்போது தகப்பன் அண்டைக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லி முடிவுக்கு வருகிறான். இப்படி தகப்பனை விட்டு பிரிந்து போன, எப்படி ஆதாம் பிதாவினுடைய அன்பை விட்டு பிதாவினுடைய ஐக்கியத்தை விட்டு தன்னுடைய சுய திட்டத்தினாலே தான் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனை விட்டு பிரிந்தபோது எப்படி இந்த உலகத்திலே பாவமும் தரித்திரமும் நோயும் ஆண்டு கொண்டது போல எப்பொழுது ஒருவன் பிதாவோடு கூட நான் நெருங்கி கிட்டிச்சேர ஆயத்தம் என்று சொல்லி அந்த புத்தி தெளிந்து கண்கள் திறக்கப்பட்டு தேவனோடு கூட ஒப்புரவாக தன்னை அர்ப்பணிக்கிறானோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கை புதிதாகிறது, புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான். நாம் இருக்கிற இடத்தை விட்டு எழுந்து தூசியை உதறி விட்டு எழுந்து தகப்பனிடத்துக்கு நாம் வரும்போது தகப்பன் அவளோடு கூட விரித்த கரங்களோடு கூட நம்மை ஆசையாய் அணைத்து முத்தமிட ஆசீர்வதிக்க எல்லா நன்மைகளினாலும் நிரப்புகிற தேவன் அவர். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அவர் உண்மையாகவே நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எந்த பாவத்தில் அல்லது பாவத்தின் அடிக்ஷனில் இருந்தால் கூட ஆண்டவர் இந்த நாளில் விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். அவர் ஆவலோடு கூட உங்களை ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறார். அவரோடு கூட கிட்டி சேரும்போது புது வாழ்க்கையை கொடுத்து, எப்படி அந்த இளைய குமாரன் திரும்பி வந்தபோது அவன் ஆதியில் இருந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றது போல ஆதியில் இருந்த மகன் என்ற உரிமையை முதலாவது கொடுக்கிறார். ஐடென்டிட்டியை ரெஸ்டோர் பண்ணுறாரு. எப்படி நாம் தேவனை விட்டு பிரிந்து பிசாசுக்கு அடிமைகளாய், இந்த உலகத்துக்கு அடிமைகளாய், பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்த நம்மை இயேசுவினிடத்தில் கிட்டி சேரும்போது தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஆளுகையை கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் கிறிஸ்துவனுடையவைகள் எல்லாம் உங்களுடையவைகள் என்று சொல்லி நாம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது பாவத்தை ஜெயித்து நோய்களை குணமாக்கி அற்புதம் செய்கிறவராய், நற்செய்தியை ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறவராய், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது போல நமக்கு மாத்திரம் ஆசீர்வாதமாய் இல்லாமல் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாய், கிறிஸ்துவை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய், அநேகருக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர்களாய் தேவன் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வாஞ்சிக்கிறார். அதற்காகவே ஒரு உன்னத நோக்கத்தோடு கூட இன்று உங்களோடு கூட இடைப்படுகிறார். அப்படியே நோயில் இருந்தால் அதற்காகவும் இயேசு கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சொந்த சரீரத்திலே அத்தனை நோய்களையும் ஏற்றுக்கொண்டு அவர் தம்முடைய முதுகிலே வாரினால் அடிக்கப்பட்டு அந்த தழும்புகளால் உண்டாகிற சுகம் நமக்குரியதாக இருக்கிறது. ஏசாயா 53 நாம் பார்க்கிறது போல அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். அதே இதை மத்தேயு 8:17 நாம் வாசிக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக அவர் நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படிப்பட்ட நோயாயிருந்தாலும் இயேசு கிறிஸ்து அதை சுமந்து தீர்த்ததினாலே அவரை விசுவாசிக்கும் போது, அவர் அண்டை வரும்போது
அந்த நோயிலிருந்து ஆண்டவர் பரிபூர்ண விடுதலையை கொடுத்து சுகத்தை கொடுத்து, என் மகளே நீ வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன் என்று சொல்லுகிற அன்பு தகப்பன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். தரித்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் நீங்கள் தரித்திரத்தோடு கூட வாழ வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து நீங்கள் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் அனுபவிக்க வேண்டுமென்று விரும்புகிற தகப்பன் அவர் என்று சொல்லி நாம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். யாரும் குறைவுபட்டு வாழ தேவையில்லை. ஏனென்றால் கிறிஸ்து நாம் நிறைவோடு கூட அநேகருக்கு ஆசீர்வாதமாய், எப்படி ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னாரோ, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னது போல, இன்றும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தரித்திரத்திலே வாழ வேண்டிய அவசியமில்லை. கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக தரித்திரராகி நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படியாய் அவர் தரித்திரரானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாவமே அறியாத இயேசுவின் மேல் பிதா சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமத்தி அவரை பாவ பரிகாரியாக்கி பாவத்துக்கான தண்டனையை கிறிஸ்துவின் மேல் சுமத்தி இன்று தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் தம்மோடு கூட ஒப்புரவாகும்படி நம்மை அழைக்கிறார் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5:19 நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும், எப்படி ஆதாமுக்காக தேவன் எல்லாவற்றையும் ப்ரிப்பேர் பண்ணி வைத்துவிட்டு பின்பு ஆதாமை படைத்தது போல, இன்று பாவத்திலே, சாபத்திலே, நோயிலே இருக்கிற மனு குலத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மூலமாக சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார். நாம் எப்படி ஆதியிலே ஆபிரகாமுடைய சந்ததியாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் 10 கட்டளைகளையும் நியாயப்பிரமாணத்தையும் கொடுத்து, இப்படி நியாயப்பிரமாணத்தை நீங்கள் கைக்கொள்ளாத போது இப்படிப்பட்ட சாபங்களெல்லாம் வந்து பலிக்கும், நீங்கள் கைக்கொண்டால் இந்த ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கும் என்று சொல்லி உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆசீர்வாதங்களின் எண்ணிக்கையை பார்க்கும்போது அது 1 to 14 கொஞ்சம் வசனங்கள் இருக்கு. ஆனால் சாபங்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும்போது மீதி 60க்கும் மேற்பட்ட வசனங்கள் வரைக்கும் சாபங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட சாபங்கள் அந்த ஜனங்களுக்கு, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு வரும்படியாக நியமிக்கப்பட்டிருந்தாலும் அதை எல்லாவற்றிலும் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்தும் கிறிஸ்து நம்மை மீட்டு கொண்டு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு நம்மை பங்குள்ளவர்கள் ஆக்கினார் என்று சொல்லி கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த ஒவ்வொரு காரியத்தையும் பவுல் தன்னுடைய வெளிப்பாட்டின் இரகசியங்களை கலாத்தியருக்கு எழுதுகிறார். கலாத்தியர் 3:13 நாம் அதை வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து கிறிஸ்து நம்மை மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தின்படி இதை செய்யவில்லை என்றால் இன்னென்ன சாபங்கள் வரும் என்று சொல்லி அநேக சாபங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான காரியங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் பிதாக்களுடைய அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன் என்று சொல்லி தன்னை சொல்லி இருந்தாலும் அவனவன் தன் அக்கிரமத்தினாலே சாவான் என்று சொல்லி நமக்கு கிறிஸ்துவினாலே அவைகளெல்லாம் மாற்றப்பட்டு நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டு, பிதாக்களுடைய அக்கிரமத்தின் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டு கிறிஸ்துவினாலே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் இன்று கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தபடினாலே ஆளுகை, எப்படி ஆதாம் இழந்து போன ஆளுகை கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆதாம் ஆளுகை செய்ய வேண்டிய இடத்துல ஆதாமின் பாவத்தின் மூலமாக முழு உலகத்தையும் மரணம் ஆண்டு கொண்டிருந்தது. மரணம் ஆண்டு கொண்டிருந்த இடத்துல கிறிஸ்து வந்து
அந்த மரணத்தை தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்து மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவராய் உயிரோடு எழுந்து அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து நமக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கிறார். மரணத்திலிருந்து அவர்கள் நீங்களாக்கப்பட்டு ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறார்கள். ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்படியானால் கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறபடினாலே கிறிஸ்துவை யாரெல்லாம் நம்பி, இயேசுவே நீர் எனக்கு வேண்டும், இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து எனக்கு ஒரு மாறுதல் வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும், அது உம்மால் மாத்திரம்தான் முடியும், என்னுடைய நோயின் பிடியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், நீர்தானே எங்களது பரிகாரியாகிய கர்த்தர், எங்களுடைய நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்தவர், உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமானோம் என்று சொல்லி எழுதியிருக்கிறதே, உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் எங்களை சுகமாக்கும் என்று சொல்லும்போது அவர் அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாக நம்மை மாற்றுகிறார். இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, அநேகர் நம் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக நம்மை மாற்றும்படியாய் விரும்புகிறார். இருள் இருந்த உலகத்திலே இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்த தேவன் நம்முடைய இருதயங்களிலே அவர் பிரகாசித்து பாவ இருளிலிருந்து ஒவ்வொருவரையும் மீட்டு அவர்கள் இப்பொழுது ஒளி வீசும் சுடர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றி அவர்கள் மூலமாய் இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒளிக்குள்ளாக கடந்து வர ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வாலிபர்களாகிய உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். பின்வாங்கி போகாமல் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையிலேயே தங்கி விடாமல் இன்னும் நான் அவரிடம் கிட்டி சேர வேண்டும், இன்னும் நான் அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்க வேண்டும், இன்னும் நான் அவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும், இன்னும் நான் அவர் விரும்புகிறபடி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு நாளும் நாம் நம்முடைய வாழ்க்கையை அவரிடம் ஒப்பு கொடுத்து அவர் விரும்புகிற வண்ணமாக அவருடைய வார்த்தையின்படி ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட நாம் தொடர்ந்து முன்னேறி செல்லும்போது அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். எப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் இருந்தாலும் என் அண்டைக்கு வாருங்கள், உங்களுக்காக நன்மை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, ஆசீர்வாதங்கள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, வந்து புசியுங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், அவருடைய வார்த்தையை நம்பி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே இதுதான் என்னுடைய நிலைமை, இதுதான் இப்படித்தான் என்னுடைய ஜீவியம் இருக்கிறது, நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணின உம்முடைய திட்டத்தை ஆண்டவரே என் வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக நான் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், நீர் உம்முடைய சித்தத்தை என்னிலே நிறைவேற்றும் என்று சொல்லி நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது அவருடைய திட்டம் நம் வாழ்க்கையிலே நிறைவேற நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் தம்முடைய திட்டத்தை நேர்த்தியாய் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். அதற்காகத்தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இப்பொழுது நாம் ஒன்று கூடி எல்லாரும் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே நான் என்னை உம்முடைய பாதபடியிலே ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும், நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தையும் ஆண்டவரே நான் செய்ய விரும்புகிறேன். என்னை குறித்து புஸ்தக சுருளிலே எழுதியிருக்கிறது என்று சொல்லி நீர் சொன்னபடி எங்களை குறித்து உம்முடைய புஸ்தகத்திலே நீர் என்ன எழுதியிருக்கிறீரோ ஒவ்வொருவனும் பிறப்பதற்கு முன்பே பெயரிடப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி உம்முடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே, என்னுடைய பெயரையும் கூட உம்முடைய புஸ்தகத்திலே நீர் எழுதி வைத்திருக்கிறீரே. என்னை குறித்து உம்முடைய திட்டம் என்ன, என்னை குறித்த உம்முடைய பிளான் என்னப்பா, அது நன்மையும் அது ஜீவனும் சமாதானமாக இருக்கிறதே, அது தீமைக்கானது அல்லவே, அந்த திட்டத்திலே என்னை நடத்தும் என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்கும் போது
தேவன் அதை அப்படியே செய்ய வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? எங்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே, நாங்கள் இந்த வேளையிலே கூட தகப்பனே, யார் யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும், நான் இதே பாவ வாழ்க்கையிலே தொடர விரும்பவில்லை, என்னுடைய சுய முயற்சியினாலே நான் முயன்று பார்த்தேன், என்னால் முடியவில்லை, நீர் எனக்கு உதவி செய்தருளும், என்னை பாவமர கழுவும், உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே கழுவி என்னை சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டவரே ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் அந்த பாவ பிடியிலிருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவரே அவர்களுக்கு புது வாழ்க்கையை கொடுக்க நீர் போதுமானவராய் இருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா அடிக்ஷனும் விலகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிபூர்ண ஆண்டவரே சுகம் உண்டாகட்டும். எந்தெந்த பகுதியிலே வியாதியாக இருக்கிறார்களோ அந்த வியாதியிலிருந்து இயேசுவின் தழும்புகளால் உண்டாகிற சுகம் அவருடைய சரீரத்திலே வெளிப்படட்டும். எல்லா ஓவரி சிஸ்ட்ஸ் எல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். சுகம் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருடைய சரீரத்திலும் ஆண்டவரே உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அப்படியே சுகத்தை கொடுக்கிறதற்காக நன்றி. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாகிற விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே சிந்தனையிலே போராட்டத்தோடு கூட இருக்கிறவர்கள், ஆண்டவரே குழப்பத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. தெய்வீக சமாதானம் அவர்கள் இருதயத்தை நிரப்பட்டும். தற்கொலைக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட திட்டங்களை தீட்டுகிறவர்களுடைய திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தவிடுபொடி ஆகட்டும். பொல்லாத சத்துருவே உன் கையை இயேசுவின் நாமத்தினாலே எடு என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறேன். விடுதலை அடைவார்களாக, ஜீவனை பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே அவர்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே அவர்களுடைய கண்களை திறந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரும் யாரெல்லாம் உடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ எல்லாருடைய முகங்களையும் பிரகாசிக்க பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி உம்முடைய நாமத்துக்கு சாட்சி பகரத்தக்கதாக அநேக வாலிபர்களுக்கு முன்பதாக எழுந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அவர்களுக்காக நியமித்திருக்கிற ஆண்டவரே உம்முடைய திட்டம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய செட்டைகளுக்குள்ளாய் மறைத்து காத்து கொள்வீராக. வாலிபத்தின் தீங்கு தீமைகளுக்கும் ஆபத்து மோசங்களுக்கும் ஆண்டவர் விலக்கி காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். தங்களை உமக்கு விரும்புகிற பரிசுத்தத்திலே காத்து கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் இயேசு ராஜாவுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.